ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் மட்டன் குழம்பு எப்படி அரைத்து வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு கடல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு, தோல் சீவிட்டு சிறிய துண்டுகளாக கட் பண்ண இஞ்சி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செய்யும்போது இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே வாசனையாகவும் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கமகமன் வாசனையாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மசாலா மட்டும்தான் பயன்படுத்தி இந்த கிரேவி நம்ம செய்ய போகிறோம். மசாலா பொடிகள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது நல்லாவே வதக்கியாச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம நான்வெஜ் பண்ணும்போது எப்போவும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் நீளமாக கீறின 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ மட்டன் அது கூட சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
மட்டனோட மசாலா பொடி நல்லா கலக்கிற மாதிரி எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். அஞ்சு விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்முடைய மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம 5 விசில் வச்சதால் மட்டனும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டவனையே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.